இனி ரோபோக்களை குழந்தைகளை பெத்துக் கொடுக்குமா? சீனாவில் நடக்கும் வினோத ஆராய்ச்சி. ஹாய் மில்டர்ஸ், நம்ம இப்ப அறிவியல் உலகம் பத்தி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சினிமாவில மட்டும்தான் ரோபோக்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி பார்த்திருப்போம். ஆனா சீனாவுல ஒரு குரூப் சயின்டிஸ்டுகள் நிஜமாவே ரோபோக்களை குழந்தைகள் பெற்றிருக்க முடியும் சொல்லிட்டு தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அறிவியல் என்ன சொல்லுது? இந்த கண்டுபிடிப்போட பேரு செயற்கை கருப்பை, ஆர்டிபிஷியல் வம்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு பெண்ணுடைய கருப்பையில குழந்தை எப்படி வளருமோ அதே மாதிரி கண்ணாடிக்குள்ள ஒரு கருவை வளர்க்கிற டெக்னாலஜி இது. இது வரைக்கும் விலங்குகளுக்கு மட்டும்தான் இதை வெற்றிகரமா பண்ணிருக்காங்க. ஆனா சீன ஆராய்ச்சியாளர்கள் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் மனித உருவம் கொண்டு ரோபோக்களுக்குள்ளேயே இந்த செயற்கை கருப்பை பொருத்த போறாங்க. இது மூலமா ஒரு ரோபோக்குள்ள குழந்தையை வளர்த்து 10 மாசம் கழிச்சு அதுவே பிரசவம் பார்த்து குழந்தையை வெளியே கொண்டு வர முடியும் சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சாத்தியமாச்சுன்னா ஒரு பெண் கர்ப்பமாகி கஷ்டப்பட்டு பிரசவம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் வதந்தியில இருந்து உலகம் பூரா ஒரே விவாதமா இருக்கு. சரி, இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். கர்ப்பத்தரிச்சு உடல் ரீதியா பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனா இதோட ஆபத்து, இதுல நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு அம்மா குழந்தைகளை உடம்புல சுமந்து பிரசவிக்கிற அந்த உணர்வுக்கும் ஒரு ரோபோ பெத்து கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னு எப்படி சொல்றது? இது நம்மளுடைய குடும்ப அமைப்பையே மாத்தி போடும் சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. பட் இந்த டெக்னாலஜி நிஜமாவே வருமா இல்ல வெறுமனே ஒரு ஆராய்ச்சியா இருக்குமான்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல. ஒருவேளை வந்தாலும் இது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்ல ஆபத்தை கொடுக்குமான்னு பொறுத்து தான் பார்க்கணும். கொடுக்கப்பட்ட தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோபோக்களுக்கு குழந்தை பிறக்கிறது நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா? உங்களுடைய எண்ணத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.